சொந்தங்களே மீன் பிரியாணி கிட்டக்காண்டி எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கூடாது. இப்போ பிரியாணி கிட்டக்காண்டி சட்டி அடுப்பில் வைப்போங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கறி மசாலா பட்டை போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். சொந்தங்களே வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கி வந்துருச்சு. வெட்டி வச்ச தக்காளி இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. கொத்தமல்லி போட்டுக்கிறோம். சொந்தங்களே வெங்காயம் தக்காளி இஞ்சி பேஸ்ட்டு பச்சை மிளகாய் வதங்கி வந்துருச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கிறோங்க. தயிர் சேர்த்துக்கிறோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. பிரியாணி பொடி சேர்த்துக்கிறோங்க. இந்த மசாலையோட நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே நம்ம தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலையில் ஊற வச்ச மீனை சேர்த்துக்கிறோங்க. இதோட அரிசியும் சேர்த்துக்கிறோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. 2 புதினா இலை சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே நம்மளுக்கு பிரியாணி வந்து தம்மு போடுற பார்த்துக்கு வந்துருச்சுங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் இருக்குது. அதை புளிஞ்சு விட்டு நம்ம தம்மு போட்டுக்கிறோங்க. சொந்தங்களே மீன் பிரியாணிக்கு நம்ம தம்மு போட்டது போடுங்க. பிரியாணிமே நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கிறோம். மீனை பாருங்கள் அப்படி முழுசாக இருக்கும். எப்படித்தான் இருக்கு சரிம்மா? செம்மையாக வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு பூட்டு தான் வச்சான்.